புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம். நானிலமெங்கும் புதியதாக்குவோம். பழையன களைவோம், பாதை மாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவில் புது படைப்பாவோம். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம். நானிலமெங்கும் புதியதாக்குவோம். பழையன களைவோம், பாதை மாற்றுவோம். இயேசு கிறிஸ்துவில் புது படைப்பாவோம். அல்லாமல் தந்தையிடம் வருவதில்லை. நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். என் வழியாய் அல்லாமல் தந்தையிடம் வருவதில்லை. நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். புனித பாதையில் வாழ்வை அடைந்திட, புனித பாதையில் வாழ்வை அடைந்திட சென்றிடுவோம். புத்துலகம் படைத்திடுவோம் நாம். சென்றிடுவோம். புத்துலகம் படைத்திடுவோம் நாம். புது படைப்பாவோம். இயேசு என்னில் வாழ்கின்றார். அவரின் துணையில் உலகம் எனக்கு குப்பையாகுமே. வாழ்பவனோ நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். அவரின் துணையில் உலகம் எனக்கு குப்பையாகுமே. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது ஜான் பால் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ராமசுவாமி என்கிற தாமஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், வரிவேல் ஆண்டனி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அனைவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், யாரும் நியாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிறிஸ்தல ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் வான இன்பத்தை அளித்தருளும்படியாக இந்த திருப்பலியில் இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஜோஷுவா ஃபூ, எம்ஹெச் யாங் இவர்களுடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், கிறிஸ்ரியான் பேட்ரிக் இவருடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்ற சிறப்பு கருத்துக்காகவும், சிங்கப்பூரில் பணிபுரியக்கூடிய வெளிநாட்டு ஊழியர்களை இறைவன் நிறைவாக அபரிவிதமாக ஆசீர்வதித்து அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்ற அந்த சிறப்பு கருத்துக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது கே பழனி ஆரோக்கியசாமி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும் நன்றி பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும் கண்களை மூடி மௌனமாக இந்த பலி ஒப்பு கொடுப்போம்.
திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு
வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் தம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வீர். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயலை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியிரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனின் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர். இரண்டாம் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் சான்று பகிர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-9 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகிர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன: தூய ஆவியும்
நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன்வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது: என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவைப் போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு புது காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த முதல் வாரத்தை நம்முடைய அன்னையாம் திருச்சபை ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவாக கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுக்கிறது. கீழை திருச்சபைகளில் கடந்த வாரம் நம்ம திருக்காட்சி ஞாயிறை கொண்டாடணும். அவங்க இந்த திருக்காட்சி ஞாயிறையும் திருமுழுக்கையும் ஒன்றாக இணைத்து கொண்டாடுவது வழக்கம். என்ன காரணம் அப்படின்னா, திருக்காட்சி என்று 3 ஞானிகளுக்கு கடவுள் தன்னை குழந்தை வடிவில் வெளிப்படுத்தியது. அதே போன்று திருமுழுக்கு அன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறை மகன், என் அன்பார்ந்த மகன் என்று தந்தையை வெளிப்படுத்தியது. ரெண்டுத்தையும் இணைத்து அவங்க கொண்டாடுறது வழக்கம். ஒரு அப்பா இருந்தார், பெரிய பணக்காரரு. அவருக்கு 5 மகன்கள் இருந்தார்கள். ஒரு முறை அவரை பார்க்குறதுக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அந்த நண்பர் அவரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அப்பா சொன்னார், எனக்கு ஒரே ஒரு பையன் அப்படின்னாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் 5 பிள்ளைன்ட்டு. என்ன 5 பையன், இவர் ஒன்றுன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அவரை பார்த்து கேட்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பையனாக பேரை சொல்லி கூப்பிட்டாரு. மூத்தவனை பேரை சொல்லி கூப்பிட்டாரு, அடுத்த அப்படின்னு ஒவ்வொருத்தனையும் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. கடைசியில் வந்தவன் யார்? ஒரே ஒருத்தவன் மட்டும்தான். அப்பாவுடைய விருப்பத்தை, அப்பாவுடைய ஆசையை, அப்பாவுடைய செயல் நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் வந்தான். அதனால எனக்கு ஒரே ஒரு பையன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை சொன்னாராம். இன்றைக்கு நற்செய்தியில் கேட்டோம், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று இறை தந்தையே ஆண்டவராய் இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கேட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற அந்த நிகழ்வில் அப்போ நம்ம பார்க்கலாம், இந்த திருமுழுக்கு எதை குறிக்கிறது? நம்ம திருமுழுக்கு வாங்குகிறோம், ஓகே, இயேசு எதுக்கு திருமுழுக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கலாம். ஏன்னா திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இயேசுடைய காலத்தில் பாவ மன்னிப்புக்காக திருமுழுக்கு கொடுத்தார். பாவ மன்னிப்புக்காக, மக்கள் பாவத்திலிருந்து மனமாற வேண்டும் என்பதற்காக அவர் திருமுழுக்கு கொடுத்தார் யோர்தான் ஆற்றில். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 கொரிந்தியர் 5:21 நாம் வாசிப்போம், பாவமே அறியாதவர் அப்படின்னு புனித பவுலடியார் சொல்வார். பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர் எதற்காக அந்த பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை பெற வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இது ஆண்டவராய் இயேசு பெற்ற அந்த திருமுழுக்கு பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கு அல்ல, மாறாக தன்னுடைய வாழ்வின் தொடக்கத்திற்காக. என்ன தொடக்கம்? 30 ஆண்டுகள் இது வரைக்கும் வீட்டிலே இருந்துட்டார், இனிமேலுக்கு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்க இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பணி வாழ்வுக்கான தொடக்கமாக இருக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நம்முடைய கடவுள் ஏதோ வானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள் அல்ல, மக்கள் படக்கூடிய துன்பங்களில் பங்கெடுக்க கடவுளாக இருக்கிறார். இதனால்தான்
விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எரியும் முட்செடியும் முட்புதர் பற்றிய அந்த நிகழ்வில் ஆண்டவராகிய கடவுள் மோயிசனை பார்த்து சொல்லுகிறார், எகிப்து நாட்டில் என்னுடைய மக்கள் படக்கூடிய துன்பத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி மோயிசனை அனுப்புகிறார் இல்லைங்களா? அதே போன்று நம்முடைய கடவுள் ஏதோ வானத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுளாக அல்ல, மக்கள் படக்கூடிய துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடிய கடவுளாக, துன்பங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்டதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பணியின் தொடக்கத்தின் மூலமாக நம்முடைய அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுக்கக்கூடிய கடவுளாக, பங்கெடுக்கக்கூடிய இறை மகனாக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருமுழுக்கை பெற்றார் அப்படின்னு பார்க்குறோம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்ம வாசிக்க கேட்டோம். லூக்கா எழுதிய நற்செய்தியில் இயேசு என்ன பண்ணுறாரு, நாசரேத்து தொழுகை கூடத்திற்கு தன்னுடைய வழக்கப்படி செல்கிறார். அங்கே சுருளேடானது அவர் கொடுக்கப்படுகிறது. ஏசியா இறைவாக்கிலிருந்து வாசிக்க கேட்கிறார். என்னது? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வாசிக்கிறார். சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும், அடிமைப்பட்டு கிடப்பவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வாசித்து இன்று நிறைவேறியது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பணி. அதனுடைய தொடக்கமாகத்தான் இந்த திருமுழுக்கு நிகழ்வானது அமைகிறது. அதற்கு தான் இறை தந்தை என்ன பண்ணுறாரு, தன்னையே தன்னுடைய மகனுக்கு வெளிப்படுத்தி அதுக்கு என்ன பண்ணுற, மகனே ஷபாஷ், நல்ல ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவதாக இன்றைய நிகழ்வானது அமைந்திருக்கிறது. அடுத்ததாக பார்க்குறோம், இந்த திருமுழுக்கு எதுக்கு நம்மலாம் வாங்கிட்டு இருக்கிறோன்ட்டு. தொடக்க திருச்சபையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் ஒன்று இருந்தது. என்ன சிக்கல் அப்படின்னா, நிறைய பேர் இந்த புதிய மதத்திற்கு மாறினார்கள், கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினார்கள். அப்போ இந்த புதிதாக அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுகின்ற பொழுது அவங்களுக்கு என்ன அடையாளம்? யூத மதத்தில் விருத்த சேதனம் என்பது அடையாளமாக இருந்தது. அதனால்தான் அந்த கிறிஸ்துவ மதத்திற்கு மாறி அந்த யூத கிறிஸ்தவர்கள்லாம் சொன்னாங்க, இல்லை, விருத்த சேதனத்தை அடையாளமாக வைக்க வேண்டும். கடைசியில் என்ன பண்ணாங்க, அந்த புதிய கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுகின்ற பொழுது திருமுழுக்கு என்பது ஒரு மத அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வு வச்சோம். அடுத்ததாக பார்க்குறோம், திருமுழுக்குன்னா நம்முடைய பார்வையில் என்ன அப்படின்னா, பெயர் சூட்டக்கூடிய ஒரு சடங்கு அப்படின்னு பார்க்குறோம். பெயர் சூட்டக்கூடிய, இன்றைக்கி பல இடங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பெயர் சூட்டுவதற்கு பலவிதமான வழக்கு. ஒரு சிலர் பூநூலை போடுவாங்க, மொட்டை அடித்து கடா வெட்டுவாங்க, இப்படி ஒவ்வொரு இதுலையும் இது பண்ணுவாங்க. ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானே பார்த்துருக்குறேன், வேளாங்கண்ணியில் சின்ன சாமியாராக இருக்கும்போது தட்டில் அரிசி எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, அந்த அரிசியில் அந்த பிள்ளையுடைய பெயரை எழுதி பெயரிட்டார்கள் அப்படின்னு பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு விதமான சடங்கு முறைகள் இருக்கும். நம்முடைய இதில் அந்த காலத்துலலாம் கேட்பாங்க, என்ன பிள்ளைக்கு பேர் வச்சாச்சா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், திருமுழுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். அதே போல் அந்த திருமுழுக்கு பங்கெடுக்கக்கூடிய அந்த ஞான பெற்றோருக்கு என்ன பேர் கொடுப்பாங்கன்னா, பெயரிடு பெற்றோர்னு அர்த்தம். நம்ம ஞான பெற்றோர்னு சொல்லலாம். ஒரு சில இடங்களில் அவங்களை பெயரிடு பெற்றோர் என்று அழைப்பார்கள். அந்த அளவிற்கு இந்த திருமுழுக்கு என்பது பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த பெயர் சூட்டுதலின் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இயேசு பிறந்த 8ஆம் நாள் என்ன சொன்னாங்க, இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்றால் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு அப்படின்னு அர்த்தம், பெயரிட்டார்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கு என்னது, இயேசு ஒரு புதிய பெயரை பெறுகிறார். என்ன பெயர் அப்படின்னா, என் அன்பார்ந்த மகன் அப்படின்ட்டு. அதே போன்று திருமுழுக்கின் வாயிலாக நம்ம பெயரை சூட்டுகின்ற பொழுது நம்ம எப்படி மாறுறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக மாறுகிறோம். அந்த கிறிஸ்துவ சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக நம்ம மாற்றம் பெறுகிறோம். அதனால்தான் இந்த திருமுழுக்கில் பெயர் சூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பல இடங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, 3 முறை தான் நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சாமியார் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சு விஷ் பண்ணும்போது சொன்னார், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னாராம். மக்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் தானே சொல்லணும், இவர் என்ன ஈஸ்டருங்கிறாரு அப்படின்னு. ஒரு ஆல்ட்ரு பையன் ஃபாதர் ஈஸ்டர் இல்லை, நியூ இயர் நானா. உடனே சாமியார் சமாளிச்சுக்கிட்டு சொன்னார், இல்லை நான் கரெக்டாக தான் சொன்னேன். என்ன கரெக்டாக சொன்னேன், இன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்னைக்கு போகிறவங்க நிறைய பேர் திரும்பி எப்போ வருவாங்க, ஈஸ்டருக்கு தான் வருவாங்க. அதனால முன்கூட்டி அட்வான்ஸாக விஷ் பண்ணிடுறேன், நியூ இயர்க்கு வராதவங்களுக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவிற்கு நிறைய பேர் திருமுழுக்கு அன்னைக்கு வருவாங்க, அன்னைக்கு தண்ணியை ஊற்றுவோம். அடுத்தது கல்யாணத்தன்னைக்கு வருவாங்க, அன்னைக்கு அரிசியை போடுவோம். கடைசியாக எப்போ வருவாங்க, செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க, அன்னைக்கு மண்ணள்ளி போடுவோம். இப்படி தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வானது இருந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? இந்த நாள் நம்ம நினச்சி பார்க்கணும். அதாவது திருமுழுக்கின் வாயிலாக அந்த கிறிஸ்துவம் என்ற அந்த நம்பிக்கையை தழுவி கொண்டோம்.
நம்முடைய சார்பாக நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய ஞான பெற்றோர்களும் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அவங்க ஏற்றபடி நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையில் வளர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறத மறு ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஞான பெற்றோராக நம்ம இருந்திருப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம், ஞான பெற்றோராக இருந்திருப்போம். அப்படிப்பட்ட ஞான பெற்றோராக இருந்து கொண்டு நம்முடைய ஞான பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை, கிறிஸ்துவ வாழ்வை, விழுமியங்களை ஊட்டியிருக்கிறோமா, அவங்களுக்கு முன் உதாரணமிக்க வாழ்வை நம்ம வாழ்ந்து காட்டியிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணின்ற நாளில் சிந்தித்து பார்ப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக திருமுழுக்கு என்பது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபையை நம்ம எல்லாம் தழுவி கொண்ட அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக, அந்த அன்பு குடும்பத்தில் நாம் ஒரு அங்கத்தினர்களாக உருமாற்றம் பெற்றோம். அப்படிப்பட்ட அங்கத்தினர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அப்படின்னு சிந்தித்து பார்ப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றும் கடவுளாக, ஒளியினின்றும் ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரையறுக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்றை கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. அன்பார்ந்த மாந்தரே இறைவா, திரு அவை உம்முடைய எண்ணங்களை தமதாக்கி முன்னெடுத்து செல்ல அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த மாந்தரே இறைவா, நாடு நலம்பெற வளம்பெற உழவு தொழிலையும் அதனை செய்வோரையும் மதித்து உயர்வாக கருதிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த மாந்தரே இறைவா, திருமுழுக்கின் அருளை இழந்துவிடாது இருக்க நாளும் பொழுதும் உம்முடைய அருள் துணையாலே வாழ்ந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த மாந்தரே இறைவா, தந்தை உம்மை குறித்து மகிழ்ந்தது போல எங்களை குறித்து மகிழ்ந்திட நாங்கள் அவரது திருவுளத்தை நிறைவேற்றும் மக்களாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பங்கள் இறந்து போனவர்களையும் யாரும் முடியாத ஆன்மாக்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தம் நீ திருப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பெருவிரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் மருந்தாகிட்டு அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றுவோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, எந்நாளும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க, எந்நாளும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே.
உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன். அனைவரும் மலர்ந்தால் படியிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களுடனும் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலம் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.